விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் நம்ம நிறைய அற்புதமான கோவில்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் திருப்புன்கூர். இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புன்னா, யாருக்காவது ஜாதகத்தில் சர்பதோஷம் இருந்தால், நாகதோஷம் இருந்தால், இப்போது லக்னத்தில் ராகு அல்லது கேது, 2ல் ராகு கேது, 7 8ல் ராகு கேது, இப்போ சர்ப கிரகங்கள் சில இடங்களில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது சர்பதோஷம் இருந்தால், கால சர்பதோஷம் இருந்தால், அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் தான் திருப்புன்கூர் சிவலோகநாத சுவாமி கோவில். அம்பாளினுடைய திருநாமம் சௌந்தர நாயகி. ரொம்ப 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 அற்புதமான கோவில். திருநாளை போவார் தெரியுமா, நந்தனார், அவருக்காக நந்தி விலகியதுன்னு சொல்கிறோமே, அந்த கோவில் தான் இந்த கோவில். நிறைய பேர் புராணங்கள் எல்லாம் முழுசாக படிக்காமல், ஏன் நந்தி தான் விலகி வழிவிடணுமா, அவர் உள்ளே வரமாட்டாரா, இப்படிலாம் சில பேர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்கல்ல. பெரிய புராணம் 63 நாயன்மார்களின் வரலாற்றை சொல்கிற நூல். இந்த 63 பேரில் 3 பேரை தான் ஐயர்னு சொல்கிறார் சேக்கிழார். பெரிய புராணத்தை முழுமையாக படித்தவர்களுக்கு தெரியும். எல்லா ஜாதியினரை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறார். எல்லா ஜாதி, கண்ணப்பன், வேடன், நீங்கள் எல்லா ஜாதியில் உள்ளவர்களும் சிவனுடைய அடியவர்கள் என்று இருக்கிறார்கள். ஜாதி வேற்றுமை கிடையாது. இப்போ பாருங்களேன், பூம்பாவையினுடைய அப்பா சிவனேசர், அவர் என்ன ஜாதின்னு எழுதுறார் சேக்கிழார். ஆனால் பூம்பாவையை திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சது ஞானசம்பந்தருக்கு. ஞானசம்பந்தர் அந்த ஜாதி கிடையாது. அப்போ என்னன்னா, ஆண்டவனை கும்பிடுபவர்கள், கடவுளை நம்புபவர்கள், ஆன்மீகம் என்கிற விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே தவிர, ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர, ஜாதி என்கிற பெயரில் பிரிவினை இருக்கக்கூடாது என்பதைத்தான் பெரிய புராணம் முதற்கொண்டு சொல்கிறது. பெரிய புராணம் ஒவ்வொரு ஜாதியில் உள்ளவர்களையும், இவர்கள் அடியவர்கள், இறைவனுக்கு தொண்டு செஞ்சால் நீ நல்லா இருப்ப, நீ பெரியவனாக இருப்ப, இப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. இப்போ 3 பேரை தான் ஐயர்னு சொல்கிறார் சேக்கிழார். அதை 3 பேர் யார் தெரியுமா? திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இன்னொருத்தர் கண்ணப்பர், இன்னொருவர் இந்த நந்தனார். நந்தனார் தினமும் போய் வழிபாடு செய்வார். அந்த கோவிலுடைய தலவிருட்சம் புங்கமரம். புங்கமரம் இருந்த ஊர் என்பதுதான் காலப்போக்கில் புன்கூர் என்று மாறி இன்று திருப்புன்கூர் அப்படின்னு மாறி இருக்கு. நான் அந்த கோவிலுக்கு பல முறை போயிருக்கேன். நாங்கள் விஜய் டிவியில் தெய்வீக திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். நான் தொகுத்து வழங்கினேன், வாரம் ஒரு கோவில். அப்போது இந்த கோவிலை பற்றி நாங்கள் ஒரு வாரம் எடுத்து ஒளிபரப்பு பண்ணோம். ரொம்ப அற்புதமான கோவில் அந்த கோவில். நந்தனாருக்கு சிவபெருமான் அருள் செய்த ஸ்தலம். இப்போ நந்தனாருக்காக நந்தி விலகியதுனா நீ உள்ளே வரக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. அவர் கோவிலுக்குள் வருகிற போதே நீ ஏன் இப்படி நடுவில் இருக்கிற, விலகு, நான் பார்க்கணும் என்று சொன்ன பெருமை அவருக்கு உண்டு. அப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி சொல்கிறார்? நந்தனாரை ஐயர் என்று அழைக்கிறார் சேக்கிழார். நம்ம எந்த புராணத்தையும் ஒழுங்காக படிக்கிறதில்ல. நான் இதிகாச பாடங்களில் எப்படியெல்லாம் ராமாயண மகாபாரதம் நமக்கு அறத்தை கற்பிக்கிறது, வாழ்வியல் நெறிகளை கற்பிக்கிறதுன்னு இதிகாச பாடம் விஸ்வம் விஷுவல்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் பார்க்குறீங்களா? அதை யாராவது படித்தாங்கன்னா அவங்க மனசில் ஒரு மாற்றம் வந்துடும். நம்ம தான் படிக்கிறதே இல்லையே. யாராவது ஏளனம் பண்ணுனா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம எதையுமே படிக்கலை. 63 நாயன்மார்களில் 3 பேரைத்தான் சேக்கிழார் ஐயர்னு சொல்கிறார். அதில் ஒருத்தர் நந்தனார். அவருக்கு சிவபெருமான் அருள் செய்த ஸ்தலம் தான் திருப்புன்கூர். நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. யாருக்காவது ஜாதகத்தில் சர்பதோஷம் இருந்தால், கால சர்பதோஷம் இருந்தால், அவர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் இங்கே போய் வழிபாடு செய்கிற போது, அல்லது ராகு கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த நாளில் போய் வழிபாடு செய்கிற போது, ஏன் இந்த கோவில் சர்பதோஷம் நீக்குகிற ஸ்தலம் தெரியுமா? இங்கே போய் வழிபாடு பண்ணால் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலோ அல்லது ராகு கேது எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த நாளிலோ போய் வழிபாடு செய்கிற போது சர்பதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஏன் இந்த கோவில் சர்பதோஷத்துக்கு பரிகார தலம் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் இருக்குது, அது புற்று வடிவில் தான் இருக்கும். அதுக்கு புணுகு தான் சாத்துவாங்க. வழக்கமாக நம்ம சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம்ல, இது புற்று வடிவில் இருப்பதால் இதுக்கு அபிஷேகம் கிடையாது, புணுகு சாத்துவாங்க. அதனால் புற்று வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்பதால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சர்பதோஷம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீக்கி தரக்கூடிய இறைவனாக திருப்புன்கூரில் இருக்கிற சிவலோகநாத சுவாமி இருக்கிறார். வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை இங்கே போய் வழிபாடு செய்யுங்கள். நந்தனாருக்கு சிவபெருமான் அருள் செய்த மிக மிக அற்புதமான ஒரு ஸ்தலம். இதே போல இன்னும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.